சென்டர் பாயிண்ட் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். கரூரில் நடைபெற்ற அந்த பெரும் துயரம், அதை ஒட்டி வெளிவருகிற காணொளிகள், செய்திகள் நெஞ்சு வெடிச்சிரும் போல. அந்த பெரும் துயரம் நடந்திருக்கு. அதை பத்தி விசாரணைகள் போயிட்டு இருக்கு. தாவைக்கா தலைவரும் அதனுடைய இரண்டாம் கட்ட தலைவர்களும் அல்லது தாவைக்கா தொண்டர்களும் அதிலிருந்து நழுவ பாக்குறாங்களே ஒழிய அதுக்கு பொறுப்பேற்கவே முன் வர மாட்டேங்கிறாங்க. ஆனா தோண்ட 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 பூதம் கிளம்புற மாதிரி பூதம் கிளம்பிக்கிட்டே இருக்கு. அவங்களை கேட்ட என்ன சொல்றாங்க? திருச்சியில இந்த மாதிரி நடக்கலையா? நாகையில இந்த மாதிரி நடக்கலையே. திருச்சியில உயிரிழப்பு நடக்கல, நாகையில உயிரிழப்பு நடக்கல. ஏன்னா அங்க நடந்தது விஜயனுடைய ரோட் ஷோ. கரூர்ல நடந்தது விஜயனுடைய ரோட் ஷோ கிடையாது. அவருடைய 69வது படம் ஜனநாயகன் என்ற திரைப்படத்தினுடைய ஷூட்டிங். அந்த ஷூட்டிங்ல தான் இந்த மாதிரி ஒரு பெருந்துயரம் நடந்திருக்கு. யாருக்காவது தெரியுமா? தாவேகா தொண்டர்களுக்கே தெரியாம அவர்களை துணை நடிகர்களா பயன்படுத்தி இருக்காங்க. இதுதான் அங்க நடந்திருக்கிற உண்மை. யார் இந்த ஜனநாயகன்? பாருங்க, அந்த ஜனநாயகன் படம் கேவிஎன் புரொடக்ஷன் அப்படின்னு ஒரு தயாரிப்பு நிறுவனம் அதை தயாரிக்குது. அந்த தயாரிப்பாளர் வெங்கட் கே நாராயணன், ஜெகதீஷ் பழனிசாமி, ரோஹித் என்கே, அவங்க தான் தயாரிப்பாளர்கள். அதுல நடிக்கிற நடிகர்கள் யாருன்னு பாருங்க. விஜய் கதாநாயகன், பூஜா ஹெக்டே, பாபி தியோல், கௌதம் வாசுதேவ மேனன், பிரகாஷ் ராஜ், பிரியாமணி, நரேன், இவங்க எல்லாம் அதுல நடிச்சிருக்காங்க. இயக்கம் டைரக்ஷன் யாரு? வினோத். ஒளிப்பதிவு சத்யன் சூரியன். இசை அனிருத் ரவிச்சந்தர். வெளியீட்டு தேதியும் பிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஜனவரி 9ஆம் தேதி 26வது வருஷம், அடுத்த வருஷம். படத்தினுடைய பட்ஜெட் என்ன தெரியுங்களா? 400 கோடி. அந்த படத்தினுடைய கதை என்ன? விஜய் ஊழல்வாதிகளை எதிர்க்கிற ஒரு போலீஸ் ஆபீஸ். படங்கள்ல போலீஸ் ஆபீசர் எப்பவுமே நல்லவரா தான் இருப்பாரு. அது கதாநாயகன் ரொம்ப நல்லவரா இருப்பாரு. அப்படி ஊழல்வாதிகளை எதிர்க்கிற ஒரு நல்ல போலீஸ்காரர் அப்படிங்கறத விஜயனுடைய வேஷம். கதையை நல்லா புரிஞ்சுங்க. ஏன் இவங்க கரூரை பயன்படுத்துறாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கதையை. அரசியல்வாதிகளுடைய சில அழுத்தங்களால் அந்த ஊர்ல இருந்து அவருக்கு டிரான்ஸ்பர் கொடுக்கறாங்க. அப்ப டிரான்ஸ்பர் கொடுக்கும்போது மக்கள் என்ன பண்றாங்கன்னா, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல ஆபீசரை பார்த்திருக்கோம், அதனால நீங்க அந்த வேலையை விட்டுட்டு மக்களுக்காக வேலை செய்யுங்க அப்படின்னு மக்கள் கேட்கறாங்க. கதையில மக்கள் கேட்கறாங்க. அதனால அவர் உட்கார்ந்து ஆராய்ச்சி பார்த்துட்டு எப்பவும் போல கதாநாயகன் கிட்டயும் மத்தவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு ஒரு அரசு பதவியிலிருந்து காவல்துறை பதவியில் இருந்து மக்களுக்கு நல்லது செய்யறதை விட அரசியல்ல குதிக்கலாம் அப்படிங்கறத அவருடைய எண்ணமாகி அரசியலுக்கு வராருங்கிறதா ஜனநாயகத்தினுடைய கதை. அதனாலதான் அவர் அங்க பேசும்போது பாத்தீங்கன்னா, நானா வரல, நாடு கேட்டதுனால நான் வர்றேன், நானா வரல, மக்கள் கேட்டதுனால நான் வர்றேன். இதுதான் அந்த படத்துல இருக்கிற பஞ்சு வசனம். அப்ப மக்களுக்காக நான் வந்தேன் உணர்த்துறதா அந்த ஜனநாயகன் படத்தினுடைய கதை. இப்ப அதே மாதிரி அவருடைய வாகனத்துல நின்னு பேசும்போது, இன்னும் 6 மாசம் தான், ஆட்சி மாறும், காட்சி மாறும், மனசாட்சி உள்ளவங்க கையில ஆட்சி வரும்னு பேசுறாரு. இது அந்த கூட்டத்துல பேசின வசம் இல்லைங்க, அந்த படத்தினுடைய வசம். இப்ப ஜனநாயகன் படத்து கதை என்ன, அதுல நடிக்கிற நடிகைகள் எல்லாத்தையும் சொல்லி இது எப்படி நீங்க படப்பிடிப்புன்னு சொல்றீங்க அப்படி ஒரு கேள்வி வருது இல்ல? பொதுவாவே சொல்றேங்க, நான் நேர்ல பார்த்தது கள்ளழகர் அப்படின்னு விஜயகாந்த் படம். கள்ளழகர்னா மதுரை, எல்லாத்துக்கும் தெரியும். இப்ப அந்த கள்ளழகர் சித்திரை திருவிழாவில் அந்த கள்ளழகர் ஆற்றில் இறங்குற அந்த பெரிய அந்த மாஸ் கூட்டத்தை வச்சுட்டு யாராலையும் ஷூட் பண்ண முடியாது. ஏன்னா பல லட்சம் பேர் கூடுற விழா. அதுல என்ன பண்ணுவாங்கன்னா, சினிமாவில் பொதுவாவே அவ்வளவு பேருக்கு சம்பளம் கொடுத்து துணை நடிகர்களை கூட்டிட்டு போய் நடிக்க வைக்க முடியாது, பட்ஜெட் பத்தாது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 6-7 கேமராவை வச்சுக்குவாங்க. கள்ளழகர் நடிச்ச விஜயகாந்த் என்ன பண்ணாங்கன்னா, அந்த கூட்டத்துக்குள்ள விடுவாங்க. அப்ப அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க என்ன நினைச்சுக்குவாங்கன்னா, மதுரைக்காரரு இந்த திருவிழாவுக்கு வந்திருக்கிறாரு அப்படின்னு அவரை பார்ப்பாங்க, திருவிழாவில் பங்கெடுத்துக்குவாங்க. இதை ஒரு 6 கேமராவில் அவர் இருக்கிறத எடுத்துருவாங்க. எடுத்ததுக்கு பிறகு சென்னைக்கு வந்தோ அல்லது வேறு ஒரு நாள்லயோ அவரை வச்சு அவருக்குரிய காட்சியை மேட்ச் பண்ணுவாங்க. சினிமா இப்படித்தான் சினிமா எடுக்கிறது, எடிட் பண்றது. அப்ப ஒரு மாஸ் கூட்டத்தை காமிக்கணும்னா அதுக்கு பல லட்சங்கள், பல கோடிகள் செலவாகும். அந்த செலவை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி தத்ரூபமா இருக்கணும், உணர்ச்சிகரமா இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி விழாக்களை சினிமாவில் பயன்படுத்துவது என்பது எப்போதும் நடந்துட்டு இருக்கிற விஷயம் தான். அதுல ஒண்ணும் மாற்று கருத்தே இல்ல. இது இல்லைன்னு யாரும் மறுக்க முடியாது. புரியுதுங்களா? இப்ப அந்த மாதிரி ஒரு மாஸ் கூட்டத்தை காமிக்கணுங்கிறதுக்காகத்தான் கரூர்ல இந்த கூட்டத்தை ஜனநாயகன் டீம் பயன்படுத்துச்சு. இதை நீங்க மறுக்க முடியாது. இதுக்கு என்ன ஆதாரம்னு நீங்க கேட்க. இப்ப திருச்சியில விஜய் பேசினாரு, அங்க 4 ட்ரோன் கேமரா தான் பயன்படுத்தப்படும். நாகையில பேசினாரு, அங்க 5 ட்ரோன் கேமராக்கள் பயன்படுத்தும். பொதுவாவே ரோட் ஷோ அது யாரா இருந்தாலும் ஒரு 4 அல்லது 5 ட்ரோன் கேமராக்களை பயன்படுத்துவதுதான் போதுமானதாக இருக்குவே அதிகம். ஆனால் கரூர்ல 23 ட்ரோன் கேமராக்கள்
ஒரு ரோட் ஷோக்கு எதற்காக அனுமதிக்கப்பட்டது அல்லது வைக்கப்பட்டது என்பது ஒரு இப்ப நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு கேள்வி ஆதாரமும். அதுக்கப்புறம் பாருங்க, கரூருக்கு மாலை 5 மணியோ அல்லது 4 மணிக்கோ வர்றவருக்கு எதுக்கு போக்கஸ் லைட் வச்சாங்க? எதுக்கு வைக்கணும்? இதுதான் வெளிச்சம் பளிச்சுன்னு அடிக்குமே. அப்ப எதுக்கு போக்கஸ் லைட் வச்சாங்கன்னா, சினிமாவுல மதியம் 12 மணிக்கு எடுத்தா கூட அந்த காட்சிக்கு லைட் வைப்பாங்க. என்னதான் சூரிய வெளிச்சம் இருந்தாலும் கூட லைட் வைப்பாங்க. அப்பதான் அது பிலிம்ல வந்து பளிச்சுன்னு தெரியும். அதுக்காக தான் போக்கஸ் லைட் வைப்பாங்க. அந்த லைட்டுகள் பல பேர்ல அழைப்பாங்க. இன்னைக்கு அது எல்இடியா வந்துருச்சு. ஜூனியர் லைட்னு சொல்லுவாங்க, பேபி லைட்னு சொல்லுவாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க சினிமால ஒரு பெரிய லைட் எல்லாம் வச்சு இப்படி அடிப்பாங்க. அதான் போக்கஸ் லைட். அப்ப மாலை 4 மணிக்கு விஜய் வரார் அப்படின்னா இவங்க ஏற்கனவே போக்கஸ் லைட்டும் அதற்கான ஜெனரேட்டரையும் வச்சிருக்காங்கன்னா ஷூட்டிங்க்கு தானே வந்திருக்காங்க. அதை நம்ம புரிஞ்சுக்க முடியுது இல்ல. அதுக்கப்புறம் சொல்றேன், கரூர்ல அந்த ஜனநாயகன் படத்தினுடைய மாஸ் சீன் அது. அதாவது அவர் அரசியலுக்கு வந்துடுறாரு, வந்ததுக்கு அப்புறம் மக்களை சந்திக்கிறாரு படத்துல. அப்ப மக்களை சந்திக்கும் போது அவருக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்கு அப்படின்னு பிரம்மாண்டமா காமிக்கிறதா இயக்குனர் ஹெச் வினோத் அப்படிங்கிற அந்த டைரக்டருடைய பழைய படங்கள் எல்லாம் பார்க்கும்போது ஒரு பெரிய பிரம்மாண்டமான டைரக்டர். அப்ப அவர் என்ன நினைப்பாரு, சீன்ல ஒரு 50,000 பேர் 60,000 பேர் 70,000 பேர் கூடி நிக்கிற இடத்துல நம்ம ஹீரோ நின்னா தான் அது ஒரு மாஸா இருக்கும் அப்படின்னு அவர் நினைக்கிறது, இயக்குனரா நினைக்கிறது தப்பு இல்ல. அது நம்ம தவறுன்னு சொல்ல முடியல. ஆனா இந்த கூட்டத்தை பயன்படுத்தினது தவறு. அப்ப அந்த மாதிரி ஒரு மாஸ் உருவாக்கணும்னா அது செயற்கை முறையில பண்ண முடியாது. செயற்கை முறையில ஏன் பண்ண முடியாதுன்னா இந்த இடத்துல தான் தயாரிப்பாளர்கள்ட்டையும் நம்ம சில கேள்விகள் கேட்க வேண்டியது. ஏன்னா இன்னைக்கு திரைப்படத்துறையில ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டுடைய சம்பளம் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய், பேட்டா 150 ரூபாய், 1150. இது சென்னையில இருந்தால். இதுவே அவுடோர் போனா அது டபுள் பேட்டா. டபுள் பேட்டானா 2000 பிளஸ் 2 பேட்டா 150 150 300. அப்ப ஒரு நாளைக்கு ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டுடைய சம்பளம் மட்டும் 2300 ரூபாய். இப்ப இவங்களை கூட்டிட்டு போய் தெருவிலியா தங்க வைப்பாங்க? ரூம் போடணும். அப்ப ரூம் போடணும்னா அதுக்கான செலவு என்ன? ஒரு 1000 ரூபான்னு வச்சு அவங்களுக்கான சாப்பாடு எப்படி கணக்கு போட்டாலும் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டுக்கு 5000 ரூபாங்கிறது மினிமம். 10,000 பேருக்கு 5000 ரூபாய் கொடுத்தா என்ன ஆகும்? பட்ஜெட் எவ்வளவு ஆகும் நினைச்சு பாருங்க. ஒரு தயாரிப்பாளர் ஒத்துக்குவாரா? ஒத்துக்க மாட்டார். அப்பதான் என்ன பண்ணுவாங்கன்னா, சார் ஒரு மாசம் அந்த சீன் வேணும், நாங்க கரூருக்கு நடிகரை போறதை நாங்க அதை பயன்படுத்தி அதுக்கப்புறம் மேட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்திருப்பாங்க. தயாரிப்பாளருக்கு செலவு மிச்சம், இயக்குனரை பொறுத்தளவுக்கு ஒரு பெரிய மாஸ் கூட்டத்தை காமிச்ச மாதிரி இருக்கும். இது நடந்திருக்கிற ஒரு விஷயம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி இப்ப அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்ம சினிமாவில் நடிச்சிட்டு இருக்கிறோம் தெரியாது. அவங்களை பொறுத்தளவுக்கு விஜய பார்க்க வந்திருக்காங்க, அவர் பேசுறத கேட்க வந்திருக்காங்க. அவங்க எப்பவும் போல அந்த ஆர்வத்தில் இருப்பாங்க. ஆனா இதுக்கு பின்னால ஒரு ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியாமையே அங்க படப்பிடிப்பு நடந்திருக்கு. ஒரு பரபரப்பு வேணும்னா சில இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட்ல இருப்பாங்க, சில பேர் இருப்பாங்க, அவங்கள உள்ள ஓட விடுவாங்க. ஒரு 4-5 பேர் அப்படி கச்ச கச்ச கச்சன்னு ஓடுனாங்கன்னா எதுக்கோ ஓடுறாங்களே அப்படின்ட்டு மத்தவங்க கிட்ட அந்த பரபரப்பு தொத்தி அப்ப எல்லாரும் ஓட ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப அவங்கள பொறுத்தளவுக்கு பரபரப்பாயிருச்சு, ஓடுறாங்க, இதெல்லாம் கேமரால பதிவாயிடும். இது வந்து அவங்க எதிர்பார்க்கிற சீனா இருந்திருக்கலாம், அப்படி நடந்திருக்கலாம். அந்த கூட்டம் நடந்துகிட்டு இருக்கும் போது ஒரு அம்மா மயங்கி விழுந்ததை பார்த்தோம், ஒரு குழந்தை மயங்கி விழுந்ததை பார்த்தோம். கீழ இருந்து ஒருத்தன் இங்க மயங்கி விழுகிறாங்க அப்படின்னு அவன் சொல்றத நம்ம கேட்கிறோம். அது விஜய் காதுக்கு கேட்காதனால என்ன பண்றான், அவன் தான் செருப்பு கழட்டி வீசுறான். அவரை எப்படி தம்பக்கம் திருப்புறது, எப்படி அதை பார்க்க வைக்கிறதுங்கிற அந்த ஆதங்கத்துல செருப்பு கழட்டி வீசினான். இதெல்லாம் ஏன் எப்படிங்கிறது விசாரணையில வர. இப்ப செருப்பு கழட்டி வீசினதோ அல்லது இவங்க கத்துனதோ விஜய்க்கு ஏன் கேட்கல? நல்லா கவனிச்சு பாருங்க, அந்த காணொலி பாத்தீங்கன்னா தெரியும். அவங்க கத்துறதையோ கூச்சலிட்டதையோ விஜய் கவனிக்காம பேசி இருப்பாரு. ஏன் பேசிட்டு இருந்தாருன்னா, அவரு காதுல மைக்ரோவா ஒரு உள்வாங்கும் கருவி போன் அப்படி வச்சிருப்பாங்க. அது உள்ள நமக்கு தெரியாது, சீன்ல பார்க்கும்போது தெரியாது, உள்ள இருக்கும். அப்ப எங்கேயோ இருக்கிற டைரக்டர் என்ன பண்ணுவாருன்னா, ரிமோட்ல சார் கொஞ்சம் லெஃப்ட் சார் கொஞ்சம் ரைட் சார், இத சொல்லிட்டு இருப்பாரு. இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்து பேசுங்க சார், மக்களை பார்த்து கையாட்டுங்க சார், இப்படி எல்லாம் அங்கிருந்து கட்டளைகள் பிறப்பித்துக் கொண்டிருப்பாங்க. காது ரெண்டையும் அடைச்சிக்கும். நீங்க ஒண்ணு இல்ல, ஹெட்போன் போட்டுருங்க, யாராவது பேசினா நமக்கு கேக்குதா? கேட்காது. நீங்க ஹெட்போன் போன் பாட்டு கேட்கும்போது பக்கத்துல என்ன நடக்கும்ங்கிறது ஏதாவது சத்தம் நமக்கு கேட்குமா? கேட்காது. அப்படிதான் உள்ள அவர் வந்து அந்த மைக்ரோ கருவியை வச்சிருந்ததனால வெளியிருக்கிற டைரக்டரோ அல்லது யாரோ சொல்றதான் அவரால் கேட்க முடிஞ்சதே தவிர கூட்டத்தில் என்ன நடந்ததுன்னு அவரால் கேட்க முடியவில்லை. இதுவும் அது ஒரு காட்சி என்பதற்கான ஆதாரம். அந்த பெரும் துயரத்துல வேனுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருந்த விஜய் அவர்கள் லைட்டை ஆஃப் பண்ணி போட்டாரு, ஆஃப் பண்ணி ஆன் பண்ணாரு. வேனுக்குள்ள இருந்த விஜய் அவர்கள் ரொம்ப நேரம் லைட்டை ஆஃப் பண்ணி இருந்தது. அந்த வேன்ல ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு. உண்மைதான், ஆஃப் பண்ணாருந்தா. ஏன் ஆஃப் பண்ணாருன்னா அந்த நேரத்துல தான் அவர் மேக்கப் போட்டிருந்தார்.
இருந்தார். அதுக்கு பிறகு கூட்டத்துக்கு பக்கத்துல வரும்போது லைட் ஆஃப் பண்றதும் ஆன் பண்றதும் ஆஃப் பண்றதும் ஆன் பண்றதுமான வேலைகளை செஞ்சார். இது ஏன் செஞ்சார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அதுவும் ஷூட்டிங்காக தான். ஏன் தெரியுமா? நான் வந்துட்டேன் அப்படின்னு இங்கிருந்து எப்படி ஒரு டைரக்டருக்கோ அங்க இருக்கிற கேமராமேனுக்கு சொல்ல முடியும்? விளக்கு அணைச்ச போட்டா வந்துட்டு இருக்காருன்னு அர்த்தம். இப்படி ஒரு சிக்னலுக்காக பயன்படுத்தப்பட்டதுதான் அந்த ஆன் ஆஃப் என்கிற அந்த விளையாட்டு. இது முழுக்க முழுக்க படப்பிடிப்பு தான் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்ப தாவேகா தொண்டர்களை பொறுத்தவரை அவரு மக்கள் சந்திப்பு நடத்துறாருன்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. விஜய் டீமை பொறுத்தவரை அது ஒரு படப்பிடிப்பு. படப்பிடிப்புன்னு யாருக்காவது தெரியுமா? தெரியும். இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு தெரியும். புஸ்லி ஆனந்துக்கு தெரியும். ஆதவர்ஜுனாவுக்கு தெரியும். நிர்மலகுமாருக்கு தெரியும். அதனாலதான் விஜய் வந்த உடனே இவங்க எல்லாம் காணாம போயிட்டாங்க. இவ்வளவு தள்ளுமுள்ளு நடந்தது இல்ல, இவ்வளவு உயிரிழப்பு நடந்தது இல்ல. ஏன் விஜய் கூடவே இருக்கிற புஸ்லி ஆனந்த் எங்க போனாரு? விஜய் கூடவே இருந்த ஆதவர்ஜுன் அப்ப எங்க போனாரு? விஜய் கூடவே இருக்கிற நிர்மல்குமார் எங்க போனாரு? ஏன் அவங்களுக்கு எல்லாம் ஒரு காயம் கூட ஏற்படல? அட்லீஸ்ட் கீழே கூட விழுகல? காரணம் அவர்களுக்கு இங்கே நடந்து கொண்டிருப்பது படப்பிடிப்புன்னு தெரியும். அவங்கள பொறுத்தளவுக்கு ஒரே கல்லுல ரெண்டு மாங்காய். மக்களை சந்திச்ச மாதிரியும் ஆச்சு, படப்பிடிப்பு நடந்த மாதிரியும் ஆச்சு. இதுதான் அவங்க பிளான். அதுக்கான எல்லா ஆதாரங்களையும் இப்ப நம்ம சொல்லிருக்கோம். சரிங்களா? இதுக்கு பிறகு விஜய் வந்து அங்கிருந்து கிளம்பிடுறாரு. நீங்க நல்லா யோசனை பண்ணுங்க. கண்ணெதிரில மயங்கி விழுகிறத பார்த்திருக்கார். கண்ணெதிரில ஆம்புலன்ஸ்ல தூக்கி விட்டு போனதை பார்த்திருக்கார். கண்ணெதிரில பரபரப்பு நடந்ததை பார்த்திருக்கார். இவ்வளவையும் பார்த்த பிறகு அங்கிருந்து டக்குன்னு அவர் வண்டியில மூவ் ஆகிறார்னா, எப்பவுமே கவனிச்சுக்கங்க, சினிமால இயக்குனர் வந்து படப்பிடிப்பு முடிஞ்ச உடனே பேக்கப் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவார். பேக்கப்னு சொன்ன அடுத்த நொடி அப்படியே மூவ் ஆவாங்க. எதை பத்தியும் யோசிக்க மாட்டோம். ஏன்னா அந்த வார்த்தையினுடைய வலிமை அப்படி அங்கிருந்து அவருக்கு கட்டளை வந்திருக்கிறது. பேக்கப் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்திருக்கு. அதனால எப்பவும் போல இயல்பா பல படங்கள்ல அவருக்கு பேக்கப்ங்கிற வார்த்தை அவருக்கு கேட்டிருக்கும்ல. டைரக்டர் பேக்கப்னு சொன்னா டக்குன்னு ஒப்பனைய கலச்சிக்கு தானே போவாங்க, அல்லது கேரவனுக்கு போவாங்கல்ல. அந்த பழக்க தோஷத்தில் பேக்கப்னு சொன்ன தன்னுடைய வண்டியில ஏறி அவ மூவ் ஆகி போயிட்டார். இதுதாங்க நடந்திருக்கு. தாவேகா தொண்டர்களை பொறுத்தவரை விஜயை பார்க்க வந்தார்கள். இவர்களை பொறுத்தவரை ஒரு மாஸ் படப்பிடிப்பை நடத்தி முடித்தார்கள். ஆக கரூரில் நடந்த மிக பெரிய துயரத்திற்கு காரணம் இவர்கள் நடத்திய படப்பிடிப்பு தான். அதற்கு பிறகு அதில் கலந்து கொண்ட அந்த தாவேகா தொண்டர்களை துணை நடிகர்கள் என்று சொல்லாமலேயே நடிக்க வைத்ததும் ஒரு காரணம். அப்படி வந்தவர்களுக்கு அவசியமான தண்ணீர், பழங்கள், பிஸ்கட் போன்றவைகள் எல்லாம் கொடுக்காதது இன்னொரு காரணம். இப்படி படப்பிடிப்பில் நடைபெற்ற இந்த காரணங்களால் தான் 43 உயிர்கள் பலியாகி இருக்கிறது. இதுல என்னன்னு பாருங்க. தாவேகா தொண்டர்களுக்கு தெரியாது. அவர்களுக்கு என்னன்னு சொல்லாமையே அவங்களை ஏமாற்றினது ஒரு குற்றம். இரண்டாவது, பொதுமக்களுக்கு ஒரு படப்பிடிப்புன்னா அதுக்கு அனுமதி வாங்கணும், முறையான அனுமதி வாங்கணும். ஆனா அனுமதி வாங்காமலேயே இப்படி ஒரு படப்பிடிப்பு நடந்தது என்பது அரசை ஏமாற்றியதற்கான ஒரு குற்றம். அதே மாதிரி அரசின் காவல்துறையை பயன்படுத்தியது ஒரு குற்றம். இந்த குற்றங்களால் தான் 43 உயிர்கள் பலியானது. இந்த 43 உயிர்களுக்கு பதில் சொல்லாமல் நான் உச்சநீதிமன்றத்துக்கு போறேன், 20 லட்சம் தரேன், வீடியோல பேசுறேன், நான் கரூருக்கு வருவேன், அது ஆறுதலும் இல்லை, நீங்கள் கொடுப்பது ஒரு நிதியும் இல்லை. நடிகர் விஜய் அவர்களே, இந்த கரூர் பெருந்துயரத்திலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ள பார்ப்பதும் அல்லது இதை வைத்து அரசியல் செய்வதும் அல்லது 2026 தேர்தலை மையமாக வைத்து இதை ஒரு கருவியாக பயன்படுத்துவதும் நீதியற்ற செயல் என்றுதான் கருதுகிறோம். ஒரே ஒரு நீதி தான் இருக்க முடியும். நீங்க தான் சொல்றீங்க, நான் ஒரு படத்துக்கு 200 கோடி சம்பளத்தை விட்டுட்டு தான் நான் மக்களுக்காக வந்தேன்னு சொல்றீங்க இல்லையா? தீத்திக்கிறீங்க இல்ல? அப்ப இந்த கரூர் ஏற்பட்ட இந்த பெருந்துயரத்திற்கு இருக்கிற ஒரே நீதி என்ன தெரியுமா? நீங்க ஜனநாயகன் படத்துல வாங்கின 215 கோடி ரூபாய் சம்பளத்தை உயிரிழந்த குடும்பத்திற்கு இவ்வளவு, பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு இவ்வளவுன்னு அந்த சம்பளம் முழுவதையும் பிரித்து கொடுப்பதுதான் இந்த பெருந்துயருக்கான நீதியாக இருக்க முடியும். அப்பதான் மக்கள் நீங்கள் அரசியலுக்கு வந்ததை நம்புவாங்க. இல்லைனா நீங்கள் ஒரு நடிகன் என்று முத்திரையிட்டு அரசியலில் இருந்து அப்புறப்படுத்துவார்கள் என்பதை கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறோம். நடுநிலை தவறாத சென்டர் பாயிண்ட்.